மீண்டும் வெல்வோம், வரலாறு படைப்போம். சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். எந்த ஷா வந்தால் என்ன, எத்தனை திட்டம் போட்டால் என்ன, தமிழ்நாடு என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். அதிமுக ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. 210 இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பது அதிமுகவின் அழுத்தத்தால் தான். திமுக மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டது என்றும் இபிஎஸ் பேச்சு. மாதந்தோறும் குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நம்ம தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். வேறு வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு அண்ணா திமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. வரும் தை பொங்கலுக்கு ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வலியுறுத்தல். கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை தாங்குகிறது என தீர்மானம். கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க இபிஎஸ்க்கு முழு அதிகாரம் உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றம். தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு இப்பொதுக்குழு ஏகமனதாக வழங்குகிறது. அதிமுகவின் எதிரிகளும் துரோகிகளும் யார் என்று தெரியும். உறவாடி கெடுப்பவர்களிடம் அதிமுகவினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என சி.வி. சண்முகம் பேச்சு. மதவாத அமைப்பினருக்கு சாதகமாக செயல்படும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. புதுச்சேரியில் 750 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி 3ஆம் தேதி முதல் வழங்கப்படும். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. குஜராத் மாநிலம் சூரத்தில் ஜவுளி மார்க்கெட் கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். விருதாச்சலம் அருகே அகல் விளக்கு கம்பெனியில் தீ விபத்து. 10 லட்சத்திற்கும் மேலான அகல் விளக்கு பொம்மைகள் உள்ளிட்டவை எரிந்து சேதம் என தகவல். தாவேகா தலைமையில் வலுவான கூட்டணி அமைந்தால் திமுகவிற்கு போட்டியாக இருக்கும். சில கட்சிகள் தங்களுடன் கூட்டணி குறித்து பேசி வருவதாகவும் டிடிவி தினகரன் பேட்டி. தாவேகா தலைமையில் நான் பல முறை சொல்றத நீங்க ஒரு பாதியை புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு பாதியை புரியல. நிறைய சொல்றேன். தாவேகா தலைமையில
ஒரு வலிமையான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணிக்கு கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இறுதி கட்டத்தை எட்டிய ஜூனியர் உலக கோப்பை ஹாக்கி போட்டி பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஜெர்மனி ஸ்பெயின் அணிகள் பலப்பரட்சி. மூன்று நாள் பயணமாக இந்தியா வரும் பிரபல கால்பந்தாட்ட வீரர் மெஸ்ஸி வருகிற 13ஆம் தேதி அதிகாலை கொல்கத்தா வந்தடைகிறார். நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் 205 ரன்களுக்கு ஆல் அவுட்.